நெல்லையில் சிறுவன் உட்பட 3 பேரை ஒரு மர்ம கும்பல் வெட்டியிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தற்போது அந்த 3 பேர் எப்படி இருக்காங்க? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் விகேபுரம் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துல நேற்றைய தினம் உணவு அருந்தி கொண்டிருந்த போது இருதரப்பிடையே மோதல் ஏற்பட்டு நேற்றைய தினம் விகேபுரம் பேருந்து நிலையம் அருகே வைத்து ஒரு இளம் சிறார் உட்பட 3 பேர் மீது அரிவாள் வெட்டு சம்பவமானது நடைபெற்றது. இதுல 3 பேர் படுகாயமடைந்த நிலையில இருவர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக கூறி உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் அங்கிருந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக விகேபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக விகேபுரம் காவல் ஆய்வாளர் தலைமையில தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்தான கண்டறியும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு மேற்கொண்ட போது இருசக்கர வாகனத்துல அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களோடு வந்த இருவர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என கண்டறியப்பட்ட சூழல்ல தற்போது இந்த தனிப்படை போலீசார் அந்த இருவரையும் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் எதற்காக நடந்தது என்ற கோணத்திலும் தற்போது அந்த காயம்பட்டவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள்ள இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என மாவட்ட காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தனிப்படை அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமரா காட்சிகள் அடிப்படையில் தீவிர விசாரணையும் தற்போது நடந்து வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.